ஹாய் வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கோம். இப்போ இதில் என்னென்ன போட போகிறோம், இன்க்ரீடியன்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். கிழங்கா மீன் ஃப்ரை. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இஞ்சி போட வேண்டாம், நம்ம பூண்டு மட்டும் போடலாம். நம்ம பூண்டு மட்டும் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இங்கே பாருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு, சால்ட். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெப்பர். கொஞ்சம் பெப்பர் நான் அதிகமாக போட்டிருக்கேன், எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்ட்டு. கொஞ்சோண்டு சீரக பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா மேக்னேட் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கலரெல்லாம் எதுவுமே சேர்க்கல, அப்படியே வறுக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வேணும். நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. பாருங்க, உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா அப்படியே ஒட்டணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அவ்வளோதான், மசாலா நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். 5 minutes later. இப்போது நம்ம இதை வறுக்க போகிறோம். மீனை பாருங்கள், நம்ம மீனை வறுக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வைக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, நான்வெஜ்ஜுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோடனே ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸாக போடுவோம். பாருங்க, எல்லாம் நான் அப்பயே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் கொத்தமல்லி போடலை. இப்போ நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன், அது உங்களுக்கு வீடியோவில் காட்டல. பாருங்கள் பாருங்கள், ஒரு பீஸாக நான் போடுறேன். நீங்கள் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. போட்ட உடனே திருப்பிடாதீங்க, ஏன்னா உடஞ்சிரும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கம்மா, இப்போ எடுக்க போகிற மீன்
பாருங்க, மீன் ரெடி ஆச்சு. ஃப்ரை மீன் பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மேடம். பாய்.